கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. ம் ம் போதும். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனையை நாம் போதித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய போதனைகள் எல்லாமே யூடியூப்பில் நம்முடைய சேனல் பிபிஎஃப் டிசிஎம் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிறதான நம்முடைய சேனலில் அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஆகையினாலே ஏதாவது ஒரு வாரம் சபைக்கு வர முடியாதவர்கள் நீங்கள் அதில் என்ன செய்யலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். அறுவடை மிகுதி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அறுவடை மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுவடை மிகுதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கான அறுவடையை தேவன் என்ன செய்கிறார்? அவர் சில பிரமாணங்களின் மூலமாக அவர் வைத்திருக்கிறார். பிரமாணங்கள் என்றால் என்ன? பிரமாணங்கள் என்றால் சட்டம் என்று அர்த்தம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல்னு சொல்லும்போது அவர் சொன்ன காலகட்டத்தில் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவுக்கு பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நாம் எதுவுமே செய்யலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார். எதுக்காக பலியானார்? அவர் எந்த தப்பும் பண்ணலை. நாம் செய்த தவறுகளுக்காக, நம்முடைய முன்னோர்கள், நமக்கு பின்பாக வரக்கூடிய சந்ததிகள், அவர்கள் செய்யப்போகிற பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாகி அந்த பாவங்களை சுமந்து தீர்த்து, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படி நம்முடைய எல்லா பாவங்களும், சாபங்களும், வியாதிகளும், தரித்திரங்களும் அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் பாவியாகலை, அவர் பாவம். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. குற்றவாளி என்பதற்கும் குற்றவாளி ஆக்கப்பட்டார் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் ஆக்கப்பட்டார். யார்னாலனா? பிதானால. ஏன்னா பிதா நம்மை ரட்சிப்பதற்காக சொந்த குமாரனை பலியாக கொடுத்தார். அப்போது அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்ல வாழ்க்கையையும் தெய்வீக சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்தார். இப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசித்து அவரை நம்புகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை காரியங்களும் சொந்தமாக மாறுகிறது. இதுதான் புதிய உடன்படிக்கை. இப்போ நாம் எல்லாரும் புதிய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் நாம் வாழலை, நாம் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் கொடுத்தார். அதை புறஜாதிகளுக்கு கொடுக்கல. நாம் எல்லாரும் புறஜாதிகள். புறஜாதிகள்னால் யூதர்கள் அல்லாதவர்கள். நாம் யூத குலம் கிடையாது. நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள். நமக்கு யூதர்களுக்கு சம்மந்தம் கிடையாது. யூதர்களுக்காக மட்டும்தான் அதை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு தான் கொடுத்தார்.
அவங்க தான் அதை கடைபிடிக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரா? நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை, ஆனால் நமக்கு நல்லா தெரியும் கொலை செய்யக்கூடாது, கொலை செய்கிறது தப்புன்னு நமக்கு நல்லா தெரியும். எப்படி தெரிஞ்சு? யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவரே நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அது செய்யக்கூடாது. அவர்களுக்கு அது கற்பலகையில் கொடுக்கப்பட்டுச்சு, கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு. ஆனால் நமக்கு கற்பலகையிலையோ இதிலையோ எழுதி தரல, அவர் நம்முடைய மனசாட்சியிலே நம்முடைய இருதயத்திலே அவர் எழுதி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அதில் முக்கியமான பிரமாணம் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். இது ஒரு சட்டம். இந்த பிரமாணம் எப்போ வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னா, ஆண்டவரே சொன்னார், பூமி உள்ள அளவும். நோவா காலத்தில் மழைனா என்னன்னு தெரியாது ஜனங்களுக்கு, மழைனா என்னன்னு தெரியாது. பயிர்கள் எல்லாமே பனியினாலே வளர ஆரம்பித்தது. பனி தான் பெய்யும், அந்த பனியினால தான் பயிர்கள் எல்லாம் வளரும், விதைகள் எல்லாம் வளரும். மழை என்கிற கான்செப்டே கிடையாது. ஆண்டவர் நோவா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜலத்தினால் பூமியை அழிக்க போகிறேன்னு சொன்னோன்னே அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மனுஷனும் அதை நம்பலை, நோவாவை தவிர. அவர் எப்படி அந்த காலகட்டத்தில் இதை நம்பினார் என்று எனக்கு பெரிய ஆச்சரியம். மழைனா என்னன்னே தெரியாது, அவருக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நம்புறாரு பாருங்க. அதனால தான் அவர்களையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்காக, நம்மை உருவாக்குவதற்காக அவர்களை பாதுகாத்து வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மாதிரி பேழையை கட்டுகிறார். பேழை வேறு, கப்பல் வேறு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கப்பல்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், பேழை அப்படி போகாது. காற்று அடிக்கிற பக்கம், அலை அடிக்கிற பக்கம் போய்கிட்டு இருக்கும், அதுக்கு பேர் தான் பேழை. நோக்கம் இல்லாமல் போவது பேழை, ஒரு நோக்கத்தோடு போவது தான் கப்பல், படகு, இதெல்லாம். அப்போது பேழையை ஆண்டவர் சொன்னபடி உண்டு பண்ணும்போது மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவர் சொன்னதை நம்பலைன்னா கூட பரவாயில்ல, அவரை ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கு ஒரு வார்த்தை நம்மளை தப்பாக சொல்லிட்டாலே நமக்கு என்ன ஆகுது? நம்ம செய்யாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன் அப்படிலாம் பேசுகிறாங்க? நம்ம என்ன செஞ்சோம் இவங்களுக்கு? நம்ம ஒன்றுமே செய்யாதப்போ நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொன்னார், வேறு ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி ஆண்டவர் பூமியில் பாவம் பெருகிடுச்சு, ஆண்டவர் பூமியை அழிக்க போகிறாரு, மழைன்னு ஒன்று வரப்போகுது, ஜலத்தினால் அழிக்க போகிறாருன்னு சொல்லும்போது யாருமே நம்பலை. ஆனால் அந்த மனுஷன் நம்பினார். அதன் விளைவு அவரும் அவருடைய சந்ததியும். நோவா ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசித்ததுனால அவருடைய குடும்பமே காப்பாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்படுவது மிக மிக முக்கியம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு, நீங்கள் எந்த சர்ச்சு வேணாலும் எடுத்து பாருங்கள், ஆண்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும், பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஆண்களை வரவே விட மாட்டான் சர்ச்சுக்கு. அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருவதை பிசாசு தடுத்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் சிஸ்டத்தை அப்படி தான் வச்சுருக்காரு. ஆகையினால தான் குடும்ப தலைவர்கள் அவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். உங்கள் கணவர்மார்கள் ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா அவங்க ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். மனைவி தன்னுடைய கணவனை எப்படி ஆதாயப்படுத்த முடியுமா? தன்னுடைய நல்ல நடக்கையின் மூலம், பணிவான கனிவான நடக்கையின் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய கணவரை ஆதாயப்படுத்த முடியுமே தவிர போதிப்பதினால் அல்ல. மனைவிக்கு ஆண்டவர் நீங்கள் உங்கள் கணவருக்கு போதிங்கன்னு சொல்லவே இல்லை. அப்படி எங்கேயா இருந்தால் காட்டுங்க, போதிக்கக்கூடாது. உங்களுடைய நல்ல நடக்கை, உங்களுடைய கனிவான பண்பான நடக்கை உங்களை பார்த்து தான் அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போதித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர் என்னவா மாறிடுவார்? அப்புறம் வேறு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினாலும் நீங்கள் போதிக்கக்கூடாது. போதிப்பதற்கு போதகர் இருக்கிறார், அங்கே கூட்டிகிட்டு வர்றதான் உங்கள் வேலை. அது கட்டாயத்தினால் அல்ல, அவர் மீது இருக்கிற அன்பினால். உங்களுடைய கனிவான பணிவான
குணத்தினால் தான் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வர முடியுமே தவிர கூட கூட பேசுகிறதுனால அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லையா, இதுக்கெல்லாம் அவரோட சொன்னால் புரியாது, வேக வேகமாக சொன்னாதான் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாதான் புரியும், கொஞ்சமாச்சும் புரியும், கொஞ்சமாச்சும் கேட்கும், அப்படிலாம் நினைக்கிறீங்க. கிடையாது. வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது எல்லா காலகட்டத்துக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. இப்போ வசனம் சொல்கிறதா உண்மை. நீங்களும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற டெக்னிக்லாம் வேலை செய்யாது. அதெல்லாம் ஒரு நாள் வேலை செய்யாது. அதனால கூட அவர் இன்ற வரைக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ரட்சிக்கப்பட முடியாமல் கூட இருக்கலாம். நாம் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, வேதம் சொல்லாத ஒரு டெக்னிக், அதனால கூட கணவர்கள் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்கலாம். இல்லையா, நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், அதை தான் சொல்லாதீங்கிறேன். சொல்கிறது உங்கள் வேலை இல்லை. அவருக்காக ஜெபிங்க, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க, அவருக்கு பிடித்த காரியங்களை செஞ்சு கொடுங்க. உங்களுடைய பேச்சு, முக்கியமாக உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கனிவாக இருக்கணும். பேச்சில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டு வேறு என்ன செஞ்சோம் பிரயோஜனம் கிடையாது. வார்த்தை தான். தமிழில் ஒரு வார்த்தைகள் இருக்குது. தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். தமிழில் மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையும் அப்படி தான். நல்ல வார்த்தைகளை எடுத்து என்ன செய்யணும், வீட்டில் பேச தெரியணும். ஜாலியாக பேசுகிறோன்ற நினச்சிட்டு எதையாவது ஒன்று என்ன செய்யக்கூடாது, பேசி யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது. அப்போது எல்லாரும் உங்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருந்தால் அவர்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, நான் எப்படி அவர்களை என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள, அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களை நான் எப்படி ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இது தேவனுக்கு பிரியமான காரியம், உடனே அதை கொடுத்துருவார். அல்லேலூயா. மக்கள் எப்பொழுதும் பாருங்கள் ஒரு பொய்யான வழிகளில் சென்று ஏமாந்து போகிறார்கள். பணத்தை சம்பாதிப்பதற்கு நேர்மையான பல வழிகள் இருக்குது. ஆனால் முதலீடு பண்ணி சம்பாதிக்க முடியும். அதுக்கு தேவையான நேர்மையான வழிகள் எல்லாமே இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் பின்னாடி போய் என்ன செஞ்சுருவாங்க, ஏமாந்து அதில் போய் முதலீடு பண்ணி ஏமாந்துடுறாங்க, பணத்தை இழந்துடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது பாருங்கள். பேங்க்கில் இன்றைக்கும் பல பேங்காக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கவர்மெண்ட்டோடது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது முதலீடு பண்ணுறதுக்கு. அதை விசாரிக்க மாட்டாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 தெரு தள்ளி ஒருத்தன் சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சிருப்பான். நேராக கொண்டு போய் என்ன செய்கிறது, அவன் எல்லா ஏரியாவிலும் நோட்டீஸ் ஒட்டியிருப்பான். அங்கே போய் என்ன செய்வாங்க, அங்கே கொடுத்தா 10 வட்டி கிடைக்கும், மாதம் மாதம் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி போய் அங்கே கொண்டு போய் பணத்தை போட்டு ஏமாந்துருவாங்க. அது அல்ல. எது நியாயமான நேர்மையான வழிகளோ அதில் கொண்டு போய் என்ன செய்யணும், முதலீடு செய்ய பழகணும். தேவன் எல்லாவற்றையும் சில ஆவிக்குரிய திட்டங்களை வைத்து அவர் செயல்படுகிறார். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. இப்போ நம்ம வாசித்த வேத வசனத்தில் 6வது வசனம் திரும்ப வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாரு? திருவசனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உபதேசிக்கப்படுகிறவன்னா சரி, இப்போ அது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. உபதேசிக்கப்படுகிறவன்னா என்னதுன்னு கரெக்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிக்கிறோம். அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்படின்னா யாரு? உபதேசிக்கிறவன்னா யாரு? உபதேசிக்கிறவன்னா அதுதான் பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கியார் இல்லையா? அவர் தான் உபதேசம் பண்ணுறவர். அப்போ உபதேசிக்கிறவனுக்கு அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறவர். உபதேசிக்கப்படுகிறவன்னா உட்காந்து அவ்வளோதான். எப்பயுமே அது ஒரு இடம் புரியலை அப்படின்னா தொடர்ச்சியாக வாசிக்கும்போது புரிஞ்சிடும். சில நேரங்களில் வேதத்தில் எப்படி வாசிக்கணும்னா அதை பிரித்து வாசிக்கணும். வேதம் நல்ல தமிழில் எழுதப்பட்டது, அதில் சில வார்த்தைகள் பெரிய வார்த்தையாக இருக்கும், அதை பிரித்து வாசிச்சிங்கன்னா அர்த்தம் புரிஞ்சிடும். அதுக்கு பெரிய ஞானம்லாம் தேவையில்லை. சின்ன வயசில் படிச்சிருப்போம் பிரித்து எழுது சேர்த்து எழுதுன்னு, அதை யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும்.
உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா உட்காந்து கேட்குறவங்க, அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி. உபதேசிக்கிறவன் அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறாள். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? அப்போது கேட்கிறவங்க, உபதேசத்தை கேட்கிற நபர்கள், அவர்களுக்கு வரக்கூடிய சகல நன்மைகளிலும் உபதேசிக்கிறவருக்கு என்ன செய்யணுமா? பகிர்ந்து. பகிர்ந்துனா என்னது? பாதி 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 பாதி. நிறைய பேர் சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம்லாம் சொல்லலையா? அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது. நிறையா யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் பிரசங்கம் வந்துட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை அப்படின்றாங்க. இது புதிய உடன்படிக்கையில் தான் எழுதப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறாரு? சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? அப்படின்னா பாதி பாதி. 10,000 ரூபா இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ கொடுக்கணுமா? 5000 உபதேசிக்கிறவருக்கு எவ்வளோ கொடுக்கணுமா? 5000 ரூபா கொடுக்கணுமா? 1,00,000 ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா உபதேசிக்கிறவருக்கு எவ்வளோ கொடுக்கணுமா? 50,000. அப்பா, இதுக்கு பழைய ஏற்பாடே பரவாயில்ல போல் இருக்கே. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஐயா இதுக்கு அதுவே தேவலாம், 10ல் 1 தான் தர சொன்னார், இதில் என்ன இவர் பாதி பாதிங்கிற. அதனால் வசனங்களில் கரெக்டாக நம்ம படிக்கும்போது தான் புரியும். ஆனால் ஒன்று சொல்கிறாரு, கட்டாயமாயம் இல்லை. யார் டென்ஷன் ஆகிலாம் கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஐயோ பாஸ்ட் இந்த மாதம் கொடுக்கலன்னா கேட்டுருவாரே. கண்டிப்பாக கேட்க மாட்டேன். யாருக்கும் ஃபோனை போட்டு, யாருக்காவது ஃபோனை போட்டு இந்த மாதம் ஏங்க தசம்பாகம் தரல அப்படின்னு கேட்டிருக்கோமா? கேட்டதே கிடையாது. சர்ச்சுக்கு வரலைன்னா கேட்பேன், ஏன் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலன்னு வேணால் கேட்போம். அது தொடர்ச்சியாக வரலைன்னா கேட்பேன். ஒரு வாரம் வராதுக்கெல்லாம் கேட்குறது இல்லை. என்ன கேட்ட நீங்கள் ஒரு பொய் சொல்லி அதை நான் வேறு கேட்டு எதுக்குது? அதனால் நான் கேட்குறது இல்லை. ஒரு வாரம் வரலைன்னா கேட்குறது இல்லை. தொடர்ச்சியாக வரலைன்னா கேட்பேன், என்னாச்சு அப்படின்னு. இப்போது திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, ஆகையினாலே மோசம் போகாதிருங்கள். இப்போ எதுக்கு மோசம் போகாதிருங்கள்ன்றாரு? அவருக்கு தெரிஞ்சிருக்குது பிற்காலத்தில் இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இன்னும் என்னென்ன ஆப் இருக்கோ எல்லாத்துலேயும் கண்டவனு நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தசம்பாகம் கொடுக்க தேவையில்லை, காணிக்க கொடுக்க தேவையில்லை, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆகையினாலே மோசம் போகாதிருங்கள் அப்படின்ட்டார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். அவருக்கு தெரியும் பின்னாடியெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். மோசம் போகாதிருங்கள்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, தேவன் தம்மை ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இது ஏன் சொல்கிறாரு? ஏன் வெட்கப்பட விட மாட்டார்னு சொல்கிறாரு? ஏன்னா சிலர் என்ன யோசிக்கிறாங்க, நாம் கொடுத்துட்டா குறைஞ்சிருமே, நாம் தசமபாகமோ காணிக்கையோ நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், அந்த பணம் இருந்தால் நம்முடைய இந்த செலவுக்கு ஆகுமே, இந்த லோன் கட்டுறதுக்கு ஆகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலன் மூலியமாக, மோசம் போயிடாதீங்க, கண்ட உபதேசத்தையும் கேட்டு மோசம் போயிடாதீங்க. ஆக்சுவலாக பாதி பாதி கொடுக்கணும் உபதேசிக்கிறவனுக்கு. ஆனாலும் தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார்? நீங்கள் அப்படி விசுவாசத்தோடு கொடுக்கும்போது தேவன் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ, விதைன்னு ஒன்று போட்டிங்கன்னா அதற்கான அறுவடைன்றது தேவனுடைய சட்டத்தின்படி கண்டிப்பாக வரும். எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்ய போகிறோம்? அறுக்க போகிறோம். ஆண்டவர் பாருங்க, பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. வசனம் அப்படி தான் சொல்லுது. யாருக்கும் இது பிரமாணம், சட்டம். இந்த சட்டத்தின்படி யார் எதை விதைக்கிறார்களோ, ஃபஸ்ட்டு நம்மெல்லாம் மனுஷர்களா? ஆமாம் மனிதர்கள். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோன்னு தான் கொடுத்துருக்காரு. விலங்குகள் எதை விதைக்குதோன்னு கொடுக்கல. அப்போ மனிதன், நம்ம எல்லாம் மனுஷன்றதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க போகிறோம். பணத்திற்கும் பொருந்தும், ஊழியத்தில் நம்ம செய்கிற உழைப்புக்கும் அது பொருந்தும். உழைப்புன்னு சொல்லும்போது வேலை, இப்போ பாடல் ஊழியமாக இருக்கும், கூட்டுற ஊழியமாக இருக்கும், ஆலயத்தை தூய்மையாக வச்சுக்கிற அந்த ஊழியமாக இருக்கும், ஆலயத்திற்காக சில வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக எல்லா ஆலயத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்முடைய உழைப்பு. அப்போ உழைப்பு நம்முடைய விதை, பணம் நம்முடைய விதை.
கோபம் நம்முடைய விதை, அன்பு நம்முடைய விதை. மனிதர்களாகிய நாம் எதை விதைக்கிறோமோ அதையே என்ன செய்ய போகிறோம். இது எனக்கும் அதான் உங்களுக்கும் தான். இதில் யாருக்கும் எந்த பாரபட்சமும் கிடையாது. ஏன்னா இது சட்டம், யாராக இருந்தாலும் இதுதான். நாம் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். யார எப்ப ஆசீர்வதிச்சாரு? அந்த வசனம் எடுத்தா கூட வாசிங்க. ஆதியாகமம் 1 வருதா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? தேவன் யாரை நோக்கி பேசினாரு? ஆதாம் ஏவாள். ஆதாமையும் ஏவாளையும், அதாவது நம்ம தாத்தாவையும் நம்ம பாட்டியையும் பார்த்து என்ன செஞ்சாரு? ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் பழுகி பெருகி, முதல்ல என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பழுக வேண்டும், அடுத்து பெருக வேண்டும், அடுத்து பூமியை நிரப்பி பூமியை நிரப்பணும், அடுத்து அதை கீழ்ப்படுத்தணும், அடுத்து சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 5வது என்ன சொல்றாரு? ஆண்டு கொள்ளுங்கள். முதல்ல பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், சகலத்தையும் கீழ்ப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும். 5 காரியம். அப்ப பூமியை ஆண்டு கொள்வது என்பது யாருடைய அதிகாரம்? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மனிதர்களாகிய நம்ம கிட்ட. அதனாலதான் கொடிய மிருகமா இருக்கும், ஆனா அதை ஒரு மனிதன் ஆண்டு கொள்வான். வனத்துறையில் வேலை செய்வாங்க, அவங்க போனால் யானை பயந்து பின்னாடி போகும், நம்ம போனால் போகாது. ஆனால் நம்மை போன்ற இன்னொரு மனிதன் அங்கே என்ன செய்கிறான்? கொடிய மிருகமாக இருக்கும், அதை ஆண்டு கொள்வான். சிங்கம் இருக்கும், அதை ஸ்டூல் மேலே ஏறி நில்லுன்னா நிற்கும். நாம் சொன்னால் கேட்காது, நம்மை போன்ற இன்னொரு மனிதன் சொல்லும்போது அது கேட்கும். அதுக்கு பேர் தான் ஆண்டு கொள்ளுவது. திமிங்கலத்தை ஆண்டு கொள்கிறான் மனுஷன். அப்போ என்ன அப்படின்னா, பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் யார்கிட்ட கொடுத்தாரு? அவர் கொடுத்ததை ஒரு நாளும் அவர் என்ன செய்யறதில்ல, திரும்ப எடுக்கிறது கிடையாது. அப்போ உங்கள் குடும்பத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த நாம் என்று சொல்லும்போது யார் அந்த நாம் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவரால் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை சரியான வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி என்ன செய்ய முடியும்? செழிப்பாக மாற முடியும். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை. இதெல்லாம் யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பத்தை தான் அவர் மனிதனிடத்தில் பேசுறார். அன்னைக்கு நாம் பெருக வேண்டும் என்று நினைத்த தேவன் இன்றைக்கு நாம் சிறுக வேண்டும் அப்படின்னு நினைப்பாரா? கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நல்லா கவனிக்கணும். அதனால தான் வசனம், இந்த மாதிரி வசனங்கள்லாம் அப்படியே மைண்டில் இருக்கணும் எப்பயுமே. வசனங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அன்னைக்கு நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருந்தாரோ அதான் இன்னைக்கும். அதில் தேவன் மாற்றிக்கொள்ளுகிற தேவனே அல்ல. பாவத்தில் விழுந்தது மனுஷன், அதுலேருந்து அவனை மீட்டெடுப்பதற்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அப்போ முதல் மனிதனிடம், ஆதாம் ஏவாளிடம் தேவன் என்ன விருப்பத்தை வைத்திருந்தாரோ அதே விருப்பத்தை தான் நம்மீதும் வைத்திருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைத்தார்? வாருங்கள், பாலும் தேனும் ஓடுகிற, அடுத்து இன்னும் 2 வார்த்தை வரும், பாலும் தேனும் ஓடுகிற, அது நமக்கு தெரியும். அடுத்து இப்போ ஒரு வார்த்தையை சொன்னோன்னா நீங்கள் அடுத்து சொல்லிருங்க, நலமும். நலமும். சின்ன இடமா கட்டி கொடுக்குறேங்க, ஆளுக்கு ஒரு 1.25 சென்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருத்தர் பண்ணா நலமும் விசாலமுமான தேசம்.
பாலும் தேனும் ஓடுகிற அப்படின்னா பாலும் தேனும் ஓடுதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, அவ்வளோ செழிப்பான தேசம்னு அர்த்தம். எது போட்டாலும் விளையும், ரைட்டுங்களா? விளைச்சலுக்கு அங்கே பஞ்சம் இல்லை, உணவுக்கு பஞ்சம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு தேசம். அது மட்டும் இல்லை, அது நலமும் நல்லா இருக்கக்கூடிய தேசம். நல்ல காற்று, நல்ல தண்ணி, வியாதியே வராது, நலமும். அடுத்து எதுக்குங்க விசாலம்? விசாலம்னா என்ன? அந்த 2வது தெருவில் இருக்காங்களே அவங்களா? அவங்க கிடையாது. விசாலம் அப்படின்னா தாராளமான பெரிய இடத்த உங்களுக்கு என்ன செய்வேன், விசாலமுமான தேசத்தை உங்களுக்கு தருவேன். ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேத்துக்கு அவ்வளோ பெரிய தோட்டம் எதுக்கு? அவ்வளோ பெரிய தோட்டம் எதுக்கு? தேவையில்லை. இன்னைக்கு ஒரு வேளை முதல் மனிதனை ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு, நாமளும் கூட நிற்கிறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு வேளை இருந்தோம்னு வைங்களேன், நாம் என்ன சொல்லுவோம், ஏன் ஆண்டவர் 2 பேத்துக்கு எதுக்கு இவ்வளவு? சொல்லுவோமா இல்லையா? நினைப்போம். சொல்கிறோமோ இல்லையா? கண்டிப்பாக நினைப்போம். உள்ளே வந்து என்ன செய்யுது, 2 நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடுதான். நம்ம சொல்லுவோம், இவ்வளோ தண்ணி எதுக்கு ஆண்டவரே வேஸ்ட் பண்ணுறீங்க? 4 ஆறு தேவையா? ஒரு கம்ப்ரஸரை போட்டு என்ன செஞ்சுருக்கலாம், அப்பப்போ சுவிட்சை போட்டு வேணுங்கிற தண்ணியை பிடிச்சிக்கலாம். எதுக்கு வேஸ்ட்டு பண்ணுறீங்க? நினைப்போமா இல்லையா? இப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு தான் நம்மளை உண்டு பண்ணலை. ஏன்னா நம்ம மைண்டெல்லாம் சின்ன மைண்டு. இந்த சின்ன மைண்டெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் பெரியவர், பெரிய மைண்டுக்காரரு. அதனால தான் 2 பேத்துக்கு என்ன பண்ணார், விசாலமான ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு இது மாதிரி பூமியை ஃபுல்லாக என்ன செய்ய நீ ஆக்குன்னு சொல்லி தான் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, 2 பேத்துக்கு 4 ஆறுகளை ஓட விட்டார். எவ்வளோ வேணுமோ குடிச்சுக்க, எத்தனை தடவை வேணாலும் குளிச்சுக்க. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக கனி வகைகள், மரங்கள், காய்கறிகள் எல்லாம் இருந்துச்சு அந்த தோட்டத்தில். எப்போ எது வேணுமோ நீ யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நீ பாட்டுக்கு என்ன செய்யலாம், பறித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கும் சில இயற்கை மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுகிறவன் 100 வயசு தாண்டி வாழ்வான். 100 வயசு தாண்டி வாழ்வான். 3 நேரமும் எது சாப்பிடணும்? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, இருக்கிறதுல தி பெஸ்ட்டு ஃபுட்டு என்னவோ அதை தான் கொடுத்தாரு. யாருக்கு? தன் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, இது பத்தாது, நீ பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், சகலத்தையும் கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்துறது அப்படின்னா அது ஆளுகையின் ஒரு பகுதி. கீழ்ப்படுத்துறது அப்படின்னா ஆதாம் கூப்பிட்டா நரி வந்து நிற்கும், ஆதாம் கூப்பிட்டா சிங்கம் வந்து நிற்கும். அல்லேலூயா. ஆதாமுடைய சத்தத்திற்கு யானை வந்து நிற்கும். அதுதான் கீழ்ப்படுத்துறது. அந்த அதிகாரத்தை, அந்த வார்த்தையின் அதிகாரத்தை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார். தேவர்களைப் போல அவர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடும் போதே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடும் போதே, பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தை, நலமும் விசாலமுமான தேசத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சேன். இப்போ பாலும் தேனும் அது ஒரு நல்ல விளைச்சல் உள்ள இடம், நன்மையான ஒரு தேசம். அது மட்டும் இல்லை, அது விசாலமான தேசம், தாராளமான தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த தேசத்துக்குள்ள ஒரு 100 கோடி பேராது இருக்க முடியும். அப்படிப்பட்ட தேசத்தை தான் நான் உங்களுக்கு தர்றேங்கிறார். அவ்வளோ இடம் இருக்கிறது தான் உங்களுக்கு நான் தர்றேன்னு கூட சொல்லலை, கொடுத்தேன். ஆண்டவர் விசுவாசத்தில் அப்படி தான் பேசுவார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க நானே வந்துட்டேங்கிறார். அப்போ அவர் சொன்னா கொண்டு போய் சேர்ப்பார், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பூமியிலே அதிகாரம் மனிதனுக்கு இருக்கிறது, இதை மறந்துடாதீங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், இந்த பூமியில் அதிகாரத்தை தேவன் உங்கள் வார்த்தைகளிலே வைத்திருக்கிறார். அதனால தான் குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், பிள்ளைகளிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், கணவரிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்,
மனைவிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அதை ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், பேசணும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தவறுன்னு தெரிஞ்சு என்ன செய்யணும், அதை மாற்றிக்கொண்டே போவதுதான் நம்முடைய வேலை. அதுக்கு தான் போதனைகள். சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது பல நல்ல காரியங்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம். சோம்பேறித்தனமாக இருக்கும்போது பல கெட்ட காரியங்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம். அப்போ குடும்பத்தில் நாம் சில காரியங்களுக்கு அனுமதி கொடுப்பதும் அனுமதி மறுப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. டெய்லி சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவர் அவருடைய உடம்பு எப்பயுமே எப்படி இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். சுறுசுறுப்பாக வேலை செய்யலைன்னா உடம்பு என்ன செய்யும், கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்கிறது. நீங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க, வேலியெல்லாம் போட்டுட்டீங்க, ஆனால் இன்னும் வீடு கட்டலை. இடம் வாங்கி போட்டு 2 வருஷம் கழிச்சு அங்கே போகிறீங்க. அந்த இடம் எப்படி இருக்கும், நல்லா க்ளீனாக சுத்தமாக அப்படி தானே இருக்கும். எப்படி இருக்கும், தேவையில்லாத செடிகள் எல்லாம். ஏன் இவ்வளோ செடிகள் வளர்ந்தது அப்படின்னா நாம் அங்கே போய் என்ன செய்யலை, வேலை செய்யலை, நம்ம சும்மா போட்டுட்டோம். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாம் சோம்பேறித்தனமாக இருக்கோம், புரியுதுங்களா. நாம் வேறு வேலையில் பிஸி, ஆனால் அந்த இடத்துல நம்ம வேலை செய்யலை. வேலை செய்யாததுனால தீமையான காரியத்துக்கு அனுமதி கொடுத்துட்டோம். அதாவது தேவையில்லாத செடிகள் அங்கே வளர்ந்து நிற்கிது. ஒருவேளை நாம் அங்கே வேலை செஞ்சு நாம் தோட்டம் மாதிரி போட்டிருந்தோன்னு வைங்களேன், இதுதான் வளர்ந்துருக்கோம். அங்கே நாம் எதை விதைத்தோமோ அதுதான் அங்கே வளர்ந்துருக்கும். சின்ன சின்ன களைகள் இருக்கும், அதை தூக்கி போட்டுடலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவனை வினாவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். போதும். இப்போ ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்றார். நீங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகள், ஓநாய் கூட்டத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். எப்போனாலும் எதுனாலும் உங்களுக்கு நடக்கலாம். அது தெரிஞ்சு தான் என்ன செய்கிறேன், இந்த உலகத்துக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் போகும்போது பணப்பையவோ சாமான் பையவோ என்ன செய்ய வேண்டாம், செருப்பையோ கொண்டு போக வேண்டாம். வழியிலே யார்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எனக்கு அது வாங்கித்தாங்க, எனக்கு செப்பல் வாங்கித்தாங்கன்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இதை சொன்னார்? முதலாவது, இவர் அனுப்புகிறது எங்கே அனுப்புகிறார் அப்படின்னா தன்னுடைய இன மக்கள், அதாவது யூத இன மக்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் எங்கே அனுப்புகிறாரு? புறஜாதிகள் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே அனுப்பலை. எங்கே தான் முதல்ல அனுப்புகிறார்? யூத இன மக்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், ஒரு பிரசங்கியார் வர்றாரு, ஒரு ஒரு ஊழியக்காரர் வர்றார் அப்படின்னா அவரை நாம் என்ன செய்யணும், அவருக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுக்கணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அது அவர்களுடைய பாரம்பரியம். இப்போ இன்றைக்கி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசியினுடைய வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவருக்கு குறைந்தபட்சம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு தான் போகணுன்னு அடம் பிடிப்பாங்க. சிலர் வந்து காணிக்கை நிறையா கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் என்ன செய்வாங்க, ஒரு டீயாவது அவர் சும்மாவே நம்ம அனுப்பக்கூடாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதை போல தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அவங்களுக்குள்ளே தான் அனுப்புகிறார். அவங்களுக்குள்ளே அனுப்பும்போதே சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர், இது ஒரு காரணம், இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் அங்கே போனாலும் சரி உங்களை நடத்துவதற்கு நான் போதுமான தேவனாய் இருக்கு. இது ரெண்டாவது ரீசன். 2 ரீசனுமே அங்கே இருக்குது.
அப்போ பிரசங்கியார் ஒரு வீட்டில் போய் தங்குவது என்பது மற்றவர்கள் தங்குவதைப் போல அல்ல. முதல்ல இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எலியா சாரிபாத் ஊரில் இருக்கக்கூடிய விதவை வீட்டுக்கு போனார், போய் தங்குறார். அவர் போய் தங்கினது அந்த அம்மாவுடைய காசில் வாங்கி சாப்பிட்றதுக்காக இல்லை, அவர் அதுக்காக போகலை இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். அவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த அம்மா வீட்டில் போய் உட்காந்துருந்தாரா? இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யாரை கொண்டுனாலும் அவரை போஷிக்க முடியும், காக்காவை கொண்டு கூட எலியாவை போஷிக்க முடியும். அதனால் அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவர் நான் விசுவாசிக்கிறேன், எலியா சாப்பாட்டுக்காக ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், ஆண்டவரே பசிக்குது நைட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருப்பார். என்ன கேட்குறது வேற, ஜெபிக்கிறது வேற. அந்த வித்தியாசம் தெரியுமா? கேட்கறது வேற, ஜெபிக்கிறது வேற. ஆனால் ஆண்டவர் எலியாவை அந்த அம்மாவுடைய வீட்டில் போய் தங்க வைக்கிறாரு. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த அம்மாவும் பிள்ளையும் வயிறார சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தார்கள். உங்களை ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்துவதற்கு சில நேரங்களில் தேவன் பிரசங்கியாரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவங்க வர்றது உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பிரசங்கியாக இருக்கிறதுனால சொல்லலை. நான் விசுவாசியாக இருக்கும்போதும், இப்பொழுதும் விசுவாசி தான், அன்னைக்கு பிரசங்கியாராக இல்லாத விசுவாசியாக இருக்கும்போதும் எனக்கு அது நல்லா தெரியும். பிரசங்கியார் என்னுடைய வீட்டுக்கு வருவது எனக்கு அது ஆசீர்வாதம்னு எனக்கு தெரியும். அவர் வந்துட்டு போனார்னா அடுத்து எனக்கு ஒரு பெரிய குறிப்பாக பணத்தில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதனாலே வம்படியாக கூப்பிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவருக்கு. சிலருக்கு அது புரிகிறது இல்லை. அவங்க பாவம் பிரசங்கியார் வந்தால் ஏதாவது நம்ம வீட்டை பார்த்து ஏதாவது நினச்சிருவார். நம்ம வீட்டில் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அதை குறித்து ஏதாவது, அதுக்காக இல்லைங்க. இங்கே எலியா ஒரு சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய விதவையின் வீட்டுக்கு தான் போகிறாரு. விதவையினுடைய வீடு, அந்த அம்மா பணக்கார விதவையெல்லாம் கிடையாது. அந்த அம்மா சாப்பிட்டு சாகணும்னு நினைக்குது இல்லையா? கடைசி உணவு தான் இருக்குது, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சாகணும் அப்படிலாம் நினைக்குது. அதனால் அந்த அம்மாவை அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தேவன் போஷிக்க, அவங்களுக்கு உணவை கொடுக்க தேவன் விருப்பத்தை வைத்திருந்தார். யார் மூலமாக? எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்யணும்? உணவை கொடுக்கணும்னு விரும்பினார். அதை தேவன் செய்தார். அப்போ சூழ்நிலையை தேவனுடைய வார்த்தையின் மூலம் மாற்றுகிறவர் தான் பிரசங்கியார். ஒரு வீட்டுக்குள்ளே பிரசங்கியார் போகும்போது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சமாதானம் என்று என்ன செய்யணுமா? சொல்லணும். சமாதானம்னா ஷாலோம் என்கிற வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா நிறைவையும் பெற்று அதனாலே வரக்கூடிய சந்தோஷம், அதுதான் என்னது? சமாதானம், ஷாலோம். அது சொல்லணும். இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு பலிக்கும். அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அது ரிட்டர்ன் வந்துடும். அப்போ பிரசங்கியாருக்கு எப்படி போகணும், எதை எடுத்துகிட்டு போகணும், எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, யார்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நேராக ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே என்ன செய்யணும், அங்கே என்ன சொல்லணும், இது எல்லாமே ஆண்டவர் சொல்லித்தராரு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தானே அங்கே தங்கிருங்க, அங்கே கொடுக்கிறவைகளை புசித்து என்ன செய்யுங்கள், குடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானாய். ஏன்னா நீங்கள் நான் கொடுக்குற வேலையை செய்கிறீங்க பிரசங்கியார்களே, நான் கொடுக்குற வேலையை செய்கிறீங்க, ஆகையினாலே நீங்கள் அந்த வேலைக்கு உண்டான கூலியை நீங்கள் பெறுவீர்கள் என்று யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்லுகிறார். கூலியால் யாருன்னா பிரசங்கியார். இங்கே இந்த இடத்துல கூலியால் யார்? பிரசங்கியார். கூலி கொடுக்கிறவர் தேவர், அவர் நல்ல கூலியை தருகிறவர். உலக மனுஷன் மாதிரி இல்லை, உலகத்தின் முதலாளி மாதிரி இல்லை. 200 ரூபா ஏற்றிட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா, ஏன்னா நான் எப்பயுமே விசுவாசிக்கிறது ஆண்டவருக்கு பெரிய கை பாருங்க, நமக்கெல்லாம் சின்ன கை.
ஆண்டவருக்கு எப்பயுமே பெரிய கை. நான் சிறு வயதில் கேட்ட ஒரு சம்பவம். ஒரு சின்ன பையன் இருந்தான். நான் அவனை அவங்க அம்மா வந்து கடைக்கு கூப்பிட்டு போவாங்களாம். கூட்டிகிட்டு போகும்போது அந்த கடைக்காரருக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்குமா. அதனால் என்ன பண்ணுவானா, பாட்டில் திறந்து அதில் சாக்லேட் அள்ளி அவன் கையில் கொடுப்பாரான், வாங்கிட்டு வந்துடுவானான். சும்மா ஃப்ரீயாக கொடுப்பாரான். ஒரு நாள் அவன் மட்டும் போயிருக்கிறான் கடைக்கு. போன உடனே அவன் ஏதோ ஜாமான் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க, அதை வாங்கிட்டான். வாங்கின உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாட்டில் மூடியை திறந்து உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கப்பா சாக்லேட்டு அப்படின்ட்டுருக்காரு. அவன் எடுக்கவே இல்லையா, பேசாமல் நின்றுட்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார், நீ எடுத்துக்க. எடுக்கவும் இல்லை, போகவும் இல்லை. அப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணாரா, இவர் தன்னுடைய கையை எடுத்து சாக்லேட்டை கை நிறைய அள்ளி எடுத்து அங்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அவன் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போயிட்டான். போயிட்டு வீட்டில் போய் சொன்னான், அந்த மாதிரி சொன்னார். ஏன்டா நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டான். இப்போ சொன்னானா, இல்லைம்மா என் கையே சின்ன கையே, இதில் எடுத்தால் கொஞ்சம் தான் வரும், அவர் கை என்னது பெரிய கை, அவர் எடுத்து கொடுத்தா நிறையா வரும். இது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அவருடைய கை வந்து எப்பயுமே பெரிய கை. அவருடைய உள்ளங்கையில் என்ன செஞ்சுருக்காராம், ஒவ்வொருத்தரையும் வரைஞ்சி வச்சுருக்காராம். அப்போ எல்லாரையும் வரைஞ்சி வைக்கணும்னா எவ்வளோ பெரிய கையாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, நான் எடுக்க விரும்பல ஆண்டவரே, நீங்கள் எடுத்து கொடுங்கன்றது. அப்போ ஆண்டவர் 200 300 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறவர் அல்ல. அவருடைய கையினால் இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது அது வேறு லெவலில் இருக்கும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும் பாருங்கள். வசனத்தை சும்மா மனப்பாடமாக வைக்கிறதுல பிரயோஜனம். மனப்பாடம் பண்ணுறது நல்லது, ஆனால் அந்த வெளிப்பாட்டை, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அதை விசுவாசித்து என்ன செய்யணும், அதுதான் கிரியை உள்ள விசுவாசம். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 28:19. ஆ ஆ ம் ம் போதும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் அப்படின்னா தன்னுடைய நிலத்தில் போய் வேலை செய்கிறவன். ஊரா நிலத்தில் இல்லை, அதுக்கும் கூலி உண்டு. கூலி பேசி தான் என்ன செய்வாங்க, மற்றவங்க நிலத்தில் போய் வேலை செய்வாங்க. ஆனாலும் தன்னுடைய நிலத்திலே இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தன் நிலத்தை பயிரிடுகிறவன். ஏன்னா முதல்ல நிலம் நம்முடைய நிலமான்றதை பார்க்கணும். சபை நம்ம சபையான்றதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதான் முதல்ல நிலம். அந்த நிலத்தில் போய் என்ன செய்கிறான், பயிரிடுகிறான், வேலை செய்கிறான். தன்னுடைய சபையில் போய் வேலை செய்கிறான். வேலை செய்து அங்கே உழைக்கிறான். உழைச்சி கஷ்டப்படுறான். அங்கே இருக்கிற பல காரியங்களை அவன் செய்கிறான். இப்போ அவன் செஞ்சது வந்து அவனுடைய உழைப்பு வந்து விதை. அவனுடைய உழைப்பு வந்து என்னது, விதை. இப்போ அவனுக்கு ஆகாரம் என்கிற அறுவடை என்ன செய்யுது, வருது. தன்னுடைய ஆகாரத்தினால் அவன் என்ன செய்கிறான், திருப்தின்றது ஏதோ சாப்பிட்டு திருப்தி ஆகிறது மட்டும் இல்லைங்க. அவன் சாப்பிட்டது போக மீதி என்ன செய்வான், கொண்டு போய் கடையில் கொண்டு போய் அதை விற்று காசாக்குவான். காசாக்கி அந்த லாபத்தை என்ன செய்வான், அவனுக்கு வச்சுருப்பான். அவனுக்கு வேண்டிய காரியங்களை அவன் செய்வான். அப்போது உழைக்கிற ஒரு மனிதன், தன்னுடைய நிலத்தில் உழைக்கிற ஒரு மனிதன், தன்னுடைய சபையில் உழைக்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறான், ஆகாரத்தினால் திருப்தியாகிறான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார், ரொம்ப முக்கியமான வார்த்தை, வீணரை பின்பற்றுகிறவனோ. வீணர்னா யாரு, வீணர்னா யாருங்க, வீட்டில் மனைவி வேலைக்கு போவாங்க, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கணவர் வந்து என்ன செய்யணும், ஒன்று அவர் வேலைக்கு வேலை பார்க்குறவராக இருந்தால் வேலைக்கு போகணும். ஆனால் இப்போ நம்ம சொல்கிற கணவர் யாருன்னா வீணர். வீணர் எப்படி இருப்பார், அவர் வேலைக்கு போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பார். வேலையெல்லாம் இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டார், வேலைக்கு போகலாமா, இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா, அப்படி யோசிக்கிறவர் ஒரு மனிதன்.
இப்போ மனைவி வேலைக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் இவர் என்ன செய்யலாம், மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், வண்டி இருக்கும், கொண்டு போய் பிள்ளைகளை ஸ்கூல்லையும் மனைவி ஆஃபீஸ்லையும் கொண்டு போய் விட்டு என்ன செய்யணும், வந்து கூட யோசிக்கலாம் இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் இவர் அந்த வேலையும் செய்ய மாட்டார், உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருக்கு பேர் தான் என்னது, வீணர். இந்த வீணரை பின்பற்றுகிறதற்கு இவர் இன்னும் அடுத்து என்ன செய்வார்னா, எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவர் பாட்டு கிளம்புவார். கிளம்பி எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காருவார். ஒரு கடைன்னு வச்சுக்கிருவோமே, எங்கேயாவது ஒரு டீ கடை அந்த மாதிரி போய் உட்காந்துருவார். உட்காந்த உடனே இப்போது வசனம் சொல்லுது, வீணரை பின்பற்றுகிறவன் எவனோ, வீணரை பின்பற்றுகிறவன் எவனோ வசனம் தான் சொல்லுது. அப்போ வீணரை பின்பற்றுகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அங்கே வரும். எங்க, அந்த டீ கடைக்கு வந்து உட்காந்து இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை நாம் எப்படியெல்லாம் அடுத்து வந்து அதை வந்து மேலே வந்து உயர்த்தி அதை சீரமைக்கலாம், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நம்மளால் என்ன ஒரு பங்கை வந்து நம்ம செலுத்தலாம், நம்மளால் என்னென்ன முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அங்கே போகும். யாராருக்கு, வீணருக்கும் வீணரை பின்பற்றுகிற கூட்டத்துக்கும் ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் ஆயிரும். இப்போ அடுத்து என்ன தோணும் அப்படின்னா, என்ன தோணும், அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க, அடுத்து என்ன தோணும், 1 மணி நேரம் பேசியாச்சு, இப்போ அடுத்து என்ன தோணும், டீ சாப்பிட்லான்னு தோணும். இப்போ இந்த டீ யார் வாங்கி தர்றது, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் அங்கே போகும். ஏன்னா 3மே வீணர், 3 டைமே காசு இருக்காது. இப்போ 4வது ஒரு வீணருக்காக அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், யார் ஆட்டையை போடலாம் அப்படின்ட்டு. 4வது ஒன்று வந்து இதுகளுக்குனே வந்து சிக்கும், அதுக்கு தலையில் மிளகா அரைச்சி அன்னைக்கு டீ அங்கே வாங்கிட்டு உடனே என்ன செஞ்சிடும், கிளம்பி அதை வேலையை பார்க்க கிளம்பிடும். வேலைக்கு போகாது, எங்கேயோ போகும். அடுத்து இது மாதிரி இன்னொரு டீ கடை என்ன உலகத்தில் இல்லாமையாக இருக்குது, எங்கேயாவது போய். இதுக்கு பேர் தான் என்னதுங்க, வீணர். வேலை இல்லாமல், வேலை இன்னைக்கு இல்லை அதனால் போகலைன்றது தப்பு கிடையாதுங்க. வேலை இருந்தும் போகாமல் இருக்கிறது தவறு, அதான் வீணர். ஏன்னா வீணாக பொழுதை கழிப்பவர்கள், அதான் வீணர். பிள்ளைகள் பாருங்கள், படித்து முடித்தோடனே சிலருக்கு முடித்தோடனே வேலை கிடச்சிரும், சிலருக்கு முடித்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தான் வேலை கிடைக்கும், வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து வீணான நாட்கள் கிடையாது. ஏன்னா அவங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்து ஆகணும், அது தவறு கிடையாது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்க போக போகிறாங்க. வேலை கிடைச்சும் போகாமல் இருக்கிறது தான் என்னது, தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ வீணரை பின்பற்றுகிறவன் எவனோ அவன் எப்படி இருப்பானா, வறுமையால் நிறைந்திருப்பான். வறுமைக்கு காரணம் என்னன்னு புரியுதா, வறுமைக்கு காரணம் என்ன, உழைக்காமல் இருக்கிறது, வேலை செய்யாமல் இருக்கிறது. தேவன் கொடுத்த வேலையை நாம் என்ன செய்யாமல் இருக்கிறது, செய்யாமல் இருக்கிறது. அப்போ தரித்திரமாக இருக்கணும், வறுமையாக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக வீணரை பின்பற்றி கொண்டே இருங்கள். இல்லை, நான் வந்து வீணரை பின்பற்றுகிற ஆள் கிடையாது, நான் சர்வ ஞானியை பின்பற்றுகிறவன் என்று நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலையையும் ஞானத்தையும் தேவனுக்காக உபயோகப்படுத்துங்கள், வேலை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து ஒரு தரித்திர பிரமாணம். இது வீணரை பின்பற்றினால் வறுமையிலே நாம் நிறைந்திருக்க முடியும் என்பது வேதம் சொல்லுகிற தரித்திர பிரமாணம். அப்போ தரித்திர பிரமாணத்தை பின்பற்ற போகிறோமா, ஆண்டவர் சொன்ன செழிப்பின் பிரமாணத்தை நாம் பின்பற்ற போகிறோமா? நாம் எதை தான் பின்பற்றணும், செழிப்பின் பிரமாணத்தை தான். தேவன் சொன்ன செழிப்பின் பிரமாணத்தை தான் நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்போ வேலை செஞ்சால் திருப்தியாக இருக்க முடியும், செழிப்பாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை நான் என்ன செய்வேன். அப்போ நான் வேலை செய்கிறத தேவன் என்ன செய்கிறாராம், ஆசீர்வதிக்கும் போது
என்னுடைய உழைப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் சேரும்போது அது பெருக்கமாக மாறும். ஆமென். சிலர் என்ன பண்ணுறாங்க, உழைப்பே தெய்வம் அப்படின்னு உழைப்பை வந்து தெய்வமாக்கிறான். தப்பு. இயேசுவே தெய்வம், உழைப்பு தெய்வம் கிடையாது. ஏன்னா சிலர் அப்படி உழைப்பு தான் தெய்வம். உழைக்கலைன்னா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். உழைக்கலைன்னா இப்போ வயசான மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுது? ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குது, பருப்பு கொடுக்குது. வெறும் ஒரு 100 ரூபா காசு இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களை வாங்கிடலாம். அதை வச்சு சாப்பிட முடியுமா? முடியாதா? முடியும். உழைச்சாதான் ஏன் சாப்பிடணும்? அதெல்லாம் கிடையாது. உழைப்பு தெய்வம் கிடையாது, இயேசு தான் தெய்வம். யார் சொன்னா உழைப்பு தெய்வம்னு? இயேசு தான் சொன்னார் உழைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர் இந்த மாதிரி தேவையில்லாமல் எல்லாத்தையும் தெய்வமாக்கிறது, அதுவும் தப்பு. வேலை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதாமுக்கும் சொன்னார், தோட்டத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். எதுக்கு? அவரே பண்ணிக்கலாம்ல. ஆண்டவரே தன்னுடைய தூதர்களை வச்சு ஏதாவது செக்யூரிட்டி கார்டு மாதிரி போட்டு பண்ணியிருக்கலாம்ல. ஏன் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தாரு? உழைக்கணும். வேலை செஞ்சாதான் அவன் எப்படி இருப்பான்? அவன் ஹெல்த்தியாக நல்லா இருப்பான். அதனால தான் ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியுன்றதுனால கொடுக்கல. ஏன்னா சாப்பாடெல்லாம் ஏற்கனவே இருக்குது. ஆதாமும் ஏவாளும் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் பசி வந்தால் ஆப்பிள் என்ன செய்யலாம்? பிடுங்கி சாப்பிட்றலாம். ஆரஞ்சை பிடுங்கி சாப்பிட்றலாம். வெள்ளரிக்காய் ஆரஞ்சுன்னா பிடுங்கி என்ன செஞ்சிடலாம்? சாப்பிட்றலாம். வேலை செஞ்சால் தான் அதை பிடுங்கி சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க. ஆனால் ஏன் தோட்டத்தை பண்படுத்தணும், தோட்டத்தை பாதுகாக்கணும்னு சொன்னார்னா, வேலை செய்யும்போது தான் ஒரு மனிதன் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அதனால தான் தேவன் வேலையை கொடுத்தார். அப்போ வேலை செய்யும்போது செழிப்பாக இருக்க முடியும், திருப்தியாக இருக்க முடியும். நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசம்னாலே கையினால் செய்யப்படக்கூடிய வேலை அப்படின்னு அர்த்தம். இதற்கு தேவனே என்ன செய்கிறார்? பலனை கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். சிலர் வந்து வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறாங்க. நீங்கள் வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது சாப்பிடவும் கூடாது அப்படின்னு. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்றது. அப்போ வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்ற இதை நான் என்ன சொல்கிறேன்னா, அதை முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எழுதி போட்டுடலான்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்தால் கூட நான் என்ன செஞ்சிடறேன்? சொல்லிடுறேன். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3, 10, 11, 12. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க சபைக்கு நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு, ஒருவன் வேலை செய்வதற்கு மனசே இல்லைன்னா அவன் என்ன செய்யக்கூடாதான்? வீட்டுக்கு போங்க, போனோடனே சமையல் செய்கிறீங்களோ இல்லையோ, போகும்போது ஒரு சார்ட் பேப்பர் வாங்கிட்டு போயிருங்க. வாங்கிட்டு போய் என்ன செய்யுங்க? அதில் இந்த வசனத்தை நோட் பண்ணி எழுதிருங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிட கூடாதுன்னு போட்டு 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனம்னு போட்டு வீட்டில் என்ன செஞ்சிருங்க? ஒட்டி வச்சிருங்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஆள் இருந்திருக்குது, வீணர்கள் இருந்திருக்கிறாங்க. பவுல் எழுதுறாரு பாருங்க, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று. அன்னைக்கே அப்படி எல்லாம் இருந்திருக்குது. நம்ம நினைக்கிறேன் இன்னைக்கு தான் அப்படி இருக்காங்க. இல்லை, அன்னையிலேருந்தே அப்படி இருக்குது. அதுதான் அன்னைக்கே எழுதிட்டார். சிலர்லாம் வேலை செய்யாமல் என்ன செய்கிறாங்க? வீணாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே
அமைதலோடே வேலை செய்து. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார் அவர் அப்படின்னா, அவங்ககிட்ட போய் என்னங்க வேலை செய்யலைன்னா ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வந்துங்க இது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் நான் போகலை வைக்கலை, இந்த கதையெல்லாம் பேசும். அதனால தான் சொன்னார், பேசாத முதல்ல வாய மூடு, வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எத்தனை காரணம் சொல்கிற இன்றைக்கி, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அமைதலோட வேலை செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்தில் உன்னுடைய சொந்த சாப்பாட்டை, அதாவது அந்த காசு செலவு பண்ணி நீ சமைச்சோ, பொருளை வாங்கி சமைச்சோ அல்லது ஹோட்டலில் வாங்கியோ நீ என்ன செய்யணுமா, சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு என்ன ஆயிட்டாரா அப்படின்னா இன்னைக்கு சொல்ல முடியுமா? அன்னைக்கு பவுல் சொன்னார், கட்டளையிடுறேன் உனக்கு, ஆர்டர் போடுறேங்கிறார். இன்னைக்கு பிரசங்கியார் ஆர்டர் போட்டால் என்ன ஆகும் கதை? அடுத்த வாரம் வேறு சீசில் உட்காந்துருப்பாங்க. ஐயா அப்படின்னு அது சொல்கிறாரு, கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இப்போ புத்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அவங்க வேலை செய்து சொந்த சாப்பாட்டை என்ன செய்யணும், சாப்பிடணும். இது ரெக்வஸ்ட் இல்லைங்க. ஏன்னா அந்த சர்ச்சுக்கு, தெசலோனிக்க சர்ச்சுக்கு வந்து இவர் லெட்டர் தான் எழுதுறாரு. இவர் ரெக்வஸ்ட்டாக எழுதலாம், ஆனால் ரெக்வஸ்ட்டாக எழுதலை, இவர் ஆர்டர் போடுறார், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறார். இப்போ சுருக்கமாக இதை எப்படி சொல்கிறது, வேலை செய்ய பிடிக்கலைன்னா சாப்பிடாத, வேலை செய்ய பிடிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது எழுதி ஒட்டிருங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், ஆமாம்ல கரெக்டு, அப்போ வேலை செய்யணும். பிள்ளைகளுக்கு அதை பார்க்கும்போது என்ன ஆகும், ஆமாம்மா வேலை செய்யணும். யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் இதே வசனம்தான். அல்லேலூயா. வேலை செய்ய வேண்டும் என்கிற மனது இல்லாதவன் சாப்பிடக்கூடாது என்பது கட்டளை. இதில் ஆண் பெண் திருநங்கை திருநம்பி எந்த வித்தியாசமும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொதுவான பிரசங்கம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24, 25. நீதிமொழிகள் 11, 24, 25. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. என்ன அர்த்தம்? வாரி இறைப்பது என்பது ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறத வேதம் சொல்லலை. எப்பவுமே வேதம் வந்து அந்த மாதிரிலாம் பேசாது. இது வேளாண்மை மொழி. இது வாரி இறைப்பது என்பது, ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் சில உவமைகளை உதாரணங்களை சொல்லணும்னா வேளாண்மை மொழிகளை தான் அது சொல்லப்படும். ஏன்னா அதுதான் எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஏன்னா பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும்னு சொல்லிட்டார். அப்போ வேளாண்மை என்பது அன்றைய காலகட்டத்திலிருந்து இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜில் பேசும்போது தான் ஜனங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக எந்த காலகட்டத்து ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு புரியும். இப்போ வாரி இறைப்பது என்றால் என்ன? பொறுப்பு இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு செய்வதை பைபிள் போதிக்கலை. யார் வாரி இறைப்பா? இல்லை, பொதுவாக நம்ம அந்த அந்த அர்த்தம் வேண்டாம். வாரி இறைக்கிறதுன்றது எங்கே நடக்கும்? விவசாயத்தில் நடக்கும். கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நெல் விதைக்க போகிறார், என்ன செய்வார்? நெல் எடுத்து அப்படி வாரி அரை, அதான் வாரி அரைக்கிறது. அப்படி எடுத்து அப்படி என்ன செய்வார், ஃபுல்லாக தன்னுடைய நிலத்தில் இறைப்பார். அதுக்கு அர்த்தம் ஊதாரித்தனம் இல்லை, அவர் விதைக்கிறார். அப்போ வாரி இறைப்பது என்றால் வாரி இறைத்து விதைப்பது, அதான் அதனுடைய அர்த்தம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நாம் எப்படி இருக்கணுமா, வாரி இறைத்து விதைக்கணும். எங்க? தன்னுடைய நிலத்தில். அப்போதான் அந்த நிலம் அவனுக்கு 100% அறுவடையை கொண்டு வரும். அமுக்கி குலுக்கி சருந்து விழும்படி நம்முடைய மடியில் என்ன செய்வாராம், அளந்து போடுவார். 25வது வசனம் வாசிங்க. அதில் நீதிமொழிகள் 11:25.
பாருங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணம்னா உதார குணம் அப்படின்னா என்னது? உதாரத்துவம் அப்படின்னு சொல்றோம். உதாரத்துவமாய் கொடுப்பது அப்படின்றோம். அப்படின்னா என்னது? எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. வேற அர்த்தம், வேற என்ன அர்த்தம் இருக்கு? உதாரத்துவமாய் கொடுப்பது. உதார குணம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. தாராள குணம். என்னதுங்க? தாராளமாக கொடுக்குறது. உதார குணமுள்ள ஆத்துமா. புரியுதா உங்களுக்கு? பைபிள் என்ன சொல்லுது? உதார குணத்தோடு நீங்கள் செய்யும்போது, தாராள குணத்தோடு நீங்கள் தாராளமாய் கொடுப்பது, அதை நீங்கள் செய்யும்போது உங்கள் ஆத்துமா செழிக்கும். இப்போ நாம் செழிப்பது முக்கியமா, நம்முடைய ஆத்துமா செழிப்பது முக்கியமா? அப்போ நீங்கள் செழிக்க வேண்டாமா? ஆத்துமா செழிப்பாக இருந்தால் போதுமையா? நாங்கள் எப்படி இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறீங்களா? பிரியமானவனே, அப்போ நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல எது செழிப்பா இருக்கணும்? ஆத்துமா செழிப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவ்வளவுதாங்க வசனம். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? உதார குணமுள்ள ஆத்துமா எப்படி இருக்குமா? அப்ப தாராளமாய் கொடுக்கக்கூடிய மனதை உடையவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். ஆத்துமா செழிப்பா இருந்தா நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பீங்க? வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். இதுதான் தேவனுடைய பிரமாணம், சட்டம். இப்படிதான் செயல்படுது. ஆண்டவர் எப்பயுமே, நீங்க ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கிறீங்க, ஒரு பெரிய விஷயத்தை கேட்குறீங்க. உதாரணத்துக்கு, ஒரு ஆண்டவரே எனக்கு சொந்த வீட்டை கொடுங்கன்னு கேட்குறீங்க. நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு அதை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் எப்போ அதை கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டை வெளியில் போகும்போது, வண்டியில் போகும்போது, வரும்போது சில வீடுகளை பார்ப்பீங்க. பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது நல்லா பெருசாக அழகாக இருக்கும். முன்னாடி எலிவேஷன் நல்லா இருக்கும். கார்டன் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பெரிய பங்களா மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? நமக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு தோணும். அது ஒன்று. ரெண்டாவது, நாம் என்ன நினைப்போம்? எவ்வளோ பெரிய வீடு, நல்லா கட்டியிருக்காங்க. நான்லாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். வண்டியில் போகும்போது சில ஏரியாக்குள்ளே போகும்போதெல்லாம் நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்கும். பார்க்கும்போது நல்லா ஆசையாக இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு. இப்போது ஆண்டவர் முதல்ல என்ன செய்வார்னா, நாம் இப்படி பார்த்து ஆச்சரியப்படுறோம் பார்த்தீங்களா? இந்த ஆச்சரியப்படுகிறதை முதல்ல இல்லாமல் ஆக்குவார். எப்படின்னா, நம்ம மைண்டு அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டே நிற்கிறோம்ல, அந்த உணர்வு மாறும். எப்போனா, நம்ம மைண்டு பெருசாகும்போது. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சென்ட்டில் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 3 சென்ட்டில் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அவர்களுக்கு தேவன் அந்த மாதிரி ஒரு வீட்டை கொடுக்குறாரு. என்னைக்கு 10 சென்ட்டில் ஒரு வீடு கட்டணும்னு நம்ம நினைக்கிறது சாதாரண நினைவாக மாறுகிறதோ, அன்னைக்கு நாம் கட்ட போகிற வீடு எப்படி தான் இருக்கும்? 10 சென்ட்டில் தான் இருக்கும். தேவன் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் முதல்ல உங்கள் மனதை என்ன செய்வார்? விரிவாக்குவார். உங்கள் மைண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், எலாபரேட் பண்ணுவார். சின்ன மைண்டாக இருக்கிறத தேவன் முதல்ல பெருசாக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அது பெருசானாதான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது உங்களால் தாங்க முடியும். சின்ன மைண்டாக இருக்கும்போது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்போ முதல்ல மனதை பெரிதாக்கி பின்பு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அப்போ ஆத்துமாவை முதல்ல செழிக்க வச்சுட்டு, ஆத்துமாவை முதல்ல பெருசாக்கிட்டு, பெரிய பெரிய நினைவுகளை வைத்துட்டு,
அதற்கப்புறம் தான் தேவன் என்ன செய்வார்? அந்த நாம் எதிர்பார்த்த அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். லோத்து அவரை விட்டு பிரிந்து போகிறார். செழிப்பான இடத்தை பார்த்து என்ன செய்கிறார்? லோத்து மாம்ச பிரகாரமாக பார்த்து முடிவு எடுத்து போயிட்டார். ஆபிரகாம் இருக்கிறார், தனியாக இருக்கிறார். ஆண்டவர் அவர்கிட்ட என்ன செஞ்சார்? ஆபிரகாமை கூப்பிட்டு நீ வெளியில் வான்னு. ஏன் வெளியே கூப்பிட்டார் ஆண்டவர்? வெளியே வந்தால் தான் எது தெரியும்? வானத்தின் நட்சத்திரங்கள் தெரியும். வெளியே வந்தால் தான் பூமியின் மணல் தெரியும். அல்லேலூயா. கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது வானம் தெரியாது. கூடாரத்துக்குள்ள இருந்து நீங்க வெளியில பார்க்கும்போது பூமியின் மணல் கொஞ்சம் தான் தெரியும். அப்ப ஆண்டவர் முதல்ல உங்க மனதை பெருசாக்கணும். அதற்கு உங்களை சில காரியத்தை பார்க்க வைப்பார். ஆபிரகாமை வெளியே கூப்பிட்டு வந்து இப்போ சொல்றாரு, வானத்தில் நட்சத்திரம் எத்தனை இருக்கு எண்ணு பண்ணாரு. அதெல்லாம் முடியாத ஆண்டவரேன்னு சொன்னோன்னே, இது மாதிரி தான் உன் சந்ததி இருக்கும்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபிரகாம் வந்து இப்படி வானத்து நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவருக்கு பெரிய ஆச்சரியம் இருக்காது. அவருக்கு பார்த்தோன்னே என்ன தோணும்? இதே போல தான் என் சந்ததி இருக்கும்னு அவருக்கு தோணும். பூமியின் மணலை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன முடியுமான்னு யோசித்தவர் இப்போ அதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இந்த மண்ணு மாதிரி தான், இது எவ்வளோ மணல் இருக்கோ இது மாதிரி தான் என் சந்ததி இருக்கும்னு அவருக்கு தோணும். இப்போ மைண்டு வந்து அதை பெருசாக நினைக்காது. எதை? வானத்தின் நட்சத்திரத்தை பெருசாக நினைக்காது, பூமியின் மணலை பெருசாக நினைக்காது. என்னைக்கு பெரிய வீட்டை பார்த்து ஆச்சரியப்படாமல் நல்லா இருக்குது வீடு, பாராட்டுறது வேற, வீடு நல்லா இருக்குது, கர்த்தர் எனக்கு இதே மாதிரி தருவார்னு எப்போ நார்மலாக நீங்கள் போகிறீங்களோ அன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்களாய் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். நம்ம ஆச்சரியப்படும் இவ்வளோ பெரிய வீடு அப்படின்ற வரைக்கும் அந்த வீடு நமக்கு என்ன செய்யாது. அது மாதிரியான ஒரு வீட்டை நாம் இன்னும் தள்ளி தான் நிற்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது நேச்சுராக மாறணும், நம்மளாக மாற்றிக்கிறது இல்லை. நேச்சுராக அது என்ன செய்யும்? மாறும். பார்க்க அதனால தான் நான் சொன்னேன், சில ஏரியா விட்டு நம்ம காலி பண்ணுறது நல்லது. அது நல்லது இல்லையா? சொந்த வீடு அங்கே தான் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். சில இடங்களை பார்க்கணும், சில வீடுகளை பார்க்கணும், சில ஏரியாவுக்குள்ளே போகணும். போனால் தான் மைண்டு மாறும். சில ஏரியாவில் உட்காந்துருக்கும்போது 5 சென்ட் பெருசாக தெரியும். சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா 5 சென்ட் ரொம்ப சின்னதாக தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தனும் வீடை வந்து 12 சென்ட்டில் கட்டியிருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மைண்டு பெருசாகாமல், மனதை தேவன் விரிவாக்காமல் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் சுதந்திரிக்க முடியாது. தேவன் முதல்ல நமக்கு என்னதான் செய்வார்? நம்முடைய ஆத்துமா செழிப்பாகிறதுக்கு உண்டான காரியத்தை தேவன் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லும்போது சிலருக்கு என்ன ஒரு ஏரியா விட்டுலாம் காலி பண்ண சொல்கிறாருன்னு தோணலாம். ஆனால் உண்மை அதுதான், உண்மை அதுதான். அல்லேலூயா. நீங்கள் பெரிய ஊர்களுக்கெல்லாம் போகிறீங்கன்னா, அதாவது நம்ம திண்டுக்கலை விட பெரிய, இப்போ கோயம்புத்தூர் மாதிரி போகிறீங்கன்னா, இங்கே நம்ம 300 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்துட முடியும். கோயம்புத்தூரில் 300 ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது. அங்கே சாதாரண இங்கே போடுற அதே சட்டையை அங்கே போனீங்கன்னா 700 ரூபா குறைஞ்சது. போன உடனே அது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ காசு போட்டு எடுக்கிறதா? நம்ம ஊராக இருந்தால் நம்ம 300 ரூபாய்க்கு எடுத்துருவோம், 400 ரூபாய்க்கு புரோட்டா வாங்கி அப்படின்னு தோணும். ஆனால் அங்கேயே 2 வருஷம் 3 வருஷம் இழுந்துட்டிங்கன்னா அதே 700 ரூபா உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்? இப்போ என்ன பிரச்சனை? அது சம்பளம், அதே சம்பளம் தான், அதே வருமானம் தான். ஆனால் இப்போ என்ன ஆச்சு? உங்கள் மைண்டு பெருசாயிடுச்சு. அல்லேலூயா. இங்கே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நம்ம மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா ஹோட்டலில் போய் செலவு பண்ணுவோம். அங்கே குறைஞ்சபட்சம் 250 ரூபா செலவு பண்ணணும். அது செலவு பண்ணாமல் நல்ல சாப்பாடு கிடைக்காது. போன புதுசில் என்ன தோணும்? இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்றதா? ஆனால் போக போக என்ன ஆகும்? அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு தோணும். அல்லேலூயா. தேவன் முதல்ல நம்முடைய மைண்டை தான் பெருசாக்குவார். மைண்டு பெருசாக ஆக தான் நாம் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய்
இரு என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்துமா எப்போ செழிப்பா இருக்குது? உதார குணம். அப்போ தாராளமாக கொடுக்கும்போது, பிச்சைக்காரவங்களுக்கு 2 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க 10 ரூபாய்க்கு மாறும்போது அது தாராள குணம். 10 ரூபா என்ன சில கணக்கு போகிற 10 ரூபா எப்படி கொடுக்கறது? 2 ரூபா போதும். அவங்க நம்மளை மாதிரியே 10 பேர்கிட்ட அப்படின்னு கணக்கு போடுவாங்க. நம்ம ஒரு 2 ரூபா கொடுக்குறோம், 10 பேர்கிட்ட வாங்கினா 20 ரூபா, 30 பேர். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எல்லாரும் எல்லா நேரமும் கொடுத்துட போகிறது இல்லைங்க. நாம் கொடுக்குறோன்றதுக்காக 10 பேர் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். இல்லையா? இல்லையா? 10 ரூபா கொடுத்தா குறைஞ்சி போயிருமே? குறையாது. மைண்டு தான் பெருசாகும். மைண்டு பெருசாகும். மைண்டு பெருசாச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு அந்த 10 ரூபா அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் கொடுத்தா குறைஞ்சிரும். இல்லை, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உங்கள் ஆத்துமா செழிப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருப்பீர்கள். அப்போ உங்களுடைய கையில், உங்களுடைய வாயில் உங்களுடைய செழிப்பு இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது. தேவனுடைய சித்தம் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம் பிதாவே. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விதைப்போம் செழிப்போம் என்கிற பிரமாணத்தை நீர் எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறீர். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்ற வார்த்தையின்படி தாராள குணத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்ய தேவனை எங்களை தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், வெளிப்பாட்டின் ஞானத்தினால் நிரப்பும், ஆசீர்வதியும். அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தித்து மீதமெடுக்க கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.